ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பாண்டியா டாக்கீஸ் நிகழ்ச்சியில் துல்கர் சல்மான் ப்ரொடக்ஷனில் இயக்குனர் டொமினிக் அரோன் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு மலையாள திரைப்படம் லோகா சந்திரா சாப்டர் 1 அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தியேட்டரில் படம் பார்த்துட்டு வந்தோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் இது ஒரு டிப்பிக்கல் மலையாள மூவி. டேரக்டர் இந்த படத்தை வந்துட்டு ஒரு நார்மல் மலையாள மூவி மாதிரி ஸ்லோவாக ஆரம்பித்து நம்ம சவுத் சைடு மக்களால் தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நம்மளால் நம்பக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு இந்த சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்டை ரொம்ப அழகாக வந்துட்டு டைரக்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காரு. தியேட்டரில் இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. படம் ஸ்லோவாக தானே ஆரம்பிக்குது அப்படிங்கிறக்காக வந்துட்டு படத்தில் எந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு போர் அடிக்கலை, எங்கேயும் படம் லேகாகவும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறமும் வந்துட்டு இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது. கல்யாணி பிரியதர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. நம்ம பிரேமலு ஹீரோ, அவர் தான் இந்த படத்துலேயே ஹீரோ. அவங்களும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்துட்டு துல்கர் சல்மான். அவர் கூட ஒரு கேரக்டர்ல வந்துட்டு இந்த படத்துல வர்றாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. இதே பாலிவுட்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஹெலிகாப்டர், ஒரு பக்கம் ட்ரெயின் இதெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 100 கோடி ரூபா செலவாகும்னு சொல்லுவாங்க. வெறும் 30 கோடி ரூபா பட்ஜெட்ல இந்த படத்தை வந்துட்டு நமக்கு கொடுத்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டு வசூல் பார்த்தாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னமும் நாங்கள் இருக்கிற கல்ஃப் தான், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கல்ஃப் கண்ட்ரியில் இந்த படம் 2 வீக்ஸாக வந்துட்டு இன்னமும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸ்க்ரீன் எல்லாம் வந்துட்டு 70% மேலே ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு உண்டான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது. நாங்களே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் தான் போய் பார்த்தோம். படம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களோட தைரியமாக போய் பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நல்லாவே பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம்.